ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி இந்த டீடைல்ஸ் ஷெட்யூல் எல்லாமே நீங்க வாங்கியிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஷெட்யூல் நீங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஷெட்யூல் இப்ப ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. டிசம்பர்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அந்த அவுட் சோர்ஸ் தமிழ் மட்டுமே டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அடுத்தது இந்த பிலிம்ஸ், ஜிஎஸ், ஆப்டிடியூட் ஒன் பை ஒன்னா நம்ம லேட்டர் ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ டேட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்க ஷார்ட் டைம் தான். அப்ப நமக்கு ஒரு வாரத்துல 2 எக்ஸாம் இருக்கிற மாதிரி தான் டேட் இருக்கு. 15, 14. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் 4 நாள் கேப் குடுத்துருக்கேன். அடுத்தது 3 நாள் இருக்கும். சம்டைம் ஒரு 5 நாளே உங்களுக்கு குடுத்துருப்பேன். பின்னாடி போக போக ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எல்லாமே 5 வந்து குடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 5, 6 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் குடுத்துருப்பேன். ஸோ எல்லா யூனிட்டுக்குமே தனித்தனியான டெஸ்ட். யூனிட் 4க்கு தனியா, 6க்கு தனியா, 5, 3, 1, 2வையும் சேர்த்துன ஒரு ஏன்னா இந்த ஜெனரல் சயின்ஸும் ஜியாகிரபியும் ஓரளவு கம்மியான ரோல் தான் ப்ளே பண்றதுனால நான் அதை பின்னாடி வச்சிருப்பேன். ஸோ இது வந்து யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது இல்ல. இந்த டெஸ்ட் 1 சிலபஸ் அப்படிங்கிறது யூனிட் 6. ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான். எல்லாரும் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் போர்ஷன்னா, இப்ப டெஸ்ட் 2னா இத வந்து இதுல தமிழ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், மேத்ஸ் போட்டிருப்பாங்க. நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பர நீங்க ஒன்ஸாவது ஒரு 2, 3 நாளாவது 2 நாளாவது உட்கார்ந்து நீங்க முடிஞ்ச அளவு பார்க்குறீங்க. ஸோ அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டா இருக்கும். அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 6ல கவர் ஆகுது. திருக்குறள், அதுக்கு அடுத்தது வந்து திருக்குறள்ல இந்த பார்ட் எல்லாமே நீங்க எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வந்து பார்க்கலாம். திருக்குறள் மட்டும் நம்ம எவ்வளவு படிச்சாலும் எங்கிருந்து கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறது, எத்திக்ஸ் புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணலாம். இது வந்து டெஸ்ட் 2 நீங்க கவர் பண்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜி டிஸ்கவரிக்கு நம்ம வேற எங்கேயுமே போக தேவையில்ல. பாலிசி நோட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்த அனோட்டட் நான் குடுத்துறேன். எப்ப நாங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோமோ, அப்ப இதோட அனோட்டட் பிடிஎஃப் நான் குடுத்திருந்தேன். கிளாஸும் அ நீங்க இந்த பிடிஎஃப் குடுத்துட்டு படிச்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வைவா வந்து வச்சிருந்தேன். இந்த பிடிஎஃப் காமிச்சு அந்த பேஜுக்குள்ள இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாரி அனோட்டட் பிடிஎஃப் குடுத்துருவேன். ஏன்னா இது சிலபஸ்லயே இருக்கக்கூடியது. பாலிசி நோட்டுங்கிறது நம்ம படிச்சாகணும். ஸோ ரீசெண்டான டிஸ்கவரி மட்டும் இல்லாம எப்ப இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்கியாலஜி இந்த இந்த இடத்துல எல்லாம். ஸோ வெங்கிங்கிற பிளேஸ் கர்நாடகால இருக்கு. இந்த மாதிரி சாரி மஸ்கிங்கிற பிளேஸ் கர்நாடகா இருக்கு. ஆந்திரால வெங்கி இருக்கு. இந்த மாதிரி மேட்ச்ல தானே கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த யூனிட் 6ல ஆர்கியாலஜி நம்ம படிக்கணும். தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள். இது எல்லாமே உங்களுக்கு தனியாவே இப்ப தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள்னு டாபிக் போட்டு உங்களுக்கு இதை நீங்க எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனும் இதுல இருக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. பட் ஜாயின் பண்ணவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிஒய்க்யூ கம்பைலேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருவோம். இப்ப டிபிஎஸ்பினா அதுல இருக்கிற மாதிரி அதுல இருந்து இதுவரையில் கேட்ட கொஸ்டின் 2025 வரையில் இருக்கும். 26 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கிளாஸாவே எடுத்து காமிச்சிருவேன். வைவா மாதிரி எடுத்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா பேஜ் நம்பர் 1 இருந்து 24 வரை இருக்கும். பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி தான். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அது ஒவ்வொன்றிலையுமே பார்ட்டா பிரிச்சும் கொடுத்துருப்போம். மேத்ஸ் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன்ல ஒர்க் அவுட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது எல்லாமே நீங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருப்பேன். அடுத்தது இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ல கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் ஜாயின் பண்ணனால நிறைய பேருக்கு வீடியோ என்னால ஷேர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே டெலகிராம்ல இருந்துச்சு. ஸோ கண்டினியூவா ஜாயின் பண்ணிட்டு இருந்தனால என்னால ஷேர் பண்ண முடியல. நான் குரூப்ல ஷேர் பண்றேன். என்னோட டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல சொல்றேன். நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அது உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த கோர்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ அப்ப நான் நிறைய வைவா கிளாஸஸ் எடுத்திருப்பேன் இல்லைங்களா? அந்த வீடியோவும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துறேன். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது நான் யூடியூப்லயே வீடியோ போடுவேன். அவங்க வந்து எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஷெட்யூல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே பாருங்க. ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 3, மாடல் டெஸ்ட் 1, 2, 3. ஏன் மாடல் டெஸ்ட் சொல்றேன்னா இது வந்து ஸ்டேட் வைஸ் எல்லாருக்குமே ஓப்பன் டு ஆலா வந்து நடக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அது வந்து மாடல் டெஸ்ட்னு சொல்றேன்.
சோ இந்த சிலபஸ் நீங்க பார்த்தோன்னே இது வந்து இதுக்குள்ள நீங்க தமிழ் வந்து தேட முடியாது. இதுக்குள்ள தமிழ் வந்து நான் குடுக்கல. ஓகே. தமிழ் எப்படி குடுத்துருக்கு அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் தனியா இருக்கு. நான் அத சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் யூ தமிழ்ங்கிறனால தமிழ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஒரு 29 டெஸ்ட் இருக்கும். சோ இது தனியா. இப்போ நம்ம இதுக்கு எவ்வளவு கொஸ்டின் தனியா ஷெட்யூல் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ் ஆப்டினும் சேர்ந்து நீங்க எவ்வளவு மார்க்குக்கு எழுதுவீங்கன்னா, நீங்க குரூப் 1க்கு எழுதுவீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி 200க்கு நீங்க எழுதுவீங்க. ஓகேவா? சிலர் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு டைம் வச்சு நான் எழுதணும் மேம். அதனால எனக்கு நீங்க குரூப் 2 எக்ஸாம்ல இருக்கிற மாரியே குடுத்துருங்க. அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் கட் பண்ணி குடுத்துர்றேன். மத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணி குடுக்க போறேன்னா, 200 கொஸ்டின்ஸ் குடுக்க போறேன். தட் இஸ் 25 ஆப்டிட்யூட். அதுல வந்து இப்ப 10 வந்து ரீசனிங்ல அந்த மாரி. சோ 25 வந்து மேத்ஸ், 175 ஜிஎஸ் குடுக்க போறேன். சோ நீங்க ஒரு நாள் இந்த 23ஆம் தேதி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் 13 எழுதுறீங்கன்னா, நீங்க எத்தன கொஸ்டின்ஸ் உங்க கையில இருக்கும் அப்படின்னா 300 கொஸ்டின் கையில இருக்கும். ஏன் 300 கொஸ்டின் கையில இருக்கு அப்படின்னா, இந்த 200 கொஸ்டின் எங்கிருந்து வருது உங்களுக்கு? இந்த ஜிஎஸ் அண்ட் மேத்ஸ் பார்ட்ல இருந்து 200 கொஸ்டின். 25 மேத்ஸ், ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 175 வருது. அடுத்தது இந்த சிலபஸ் வைஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா தமிழ். இதுல இருந்து எவ்வளவு வருது அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. சோ பிரித்தெழுதுக எழுத்து அப்படிங்கறது யூனிட் 1 இல்லையா? சோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. இதுக்கு மட்டுமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண முடியல. சோ இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். சோ அந்த பர்பஸே இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். சோ ஒரு நாள் ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க. 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப நீங்க இந்த மாதிரி தான் எழுதுறீங்க. ஓகேவா? சோ ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க. ஜிஎஸ் 175 எழுதுறீங்க. மேத்ஸ் 25 எடுக்கிறீங்க. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் தனியா எழுதுறீங்க. ஓகேவா? இதுவரையில ஓகே. இப்ப அவுட் சோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு மட்டும் நான் டேட் போட்டு குடுத்திருப்பேன். எதுக்கு? சிலபஸ் வைஸ் தமிழுக்கும், சிலபஸ் வைஸ் ஜிஎஸ் ஆப்டிக்கும் நான் டேட் போட்டு உங்க கையில குடுத்தாச்சு. இதுக்கு மட்டும் ஓலைச்சுவடி சீரியஸ்ல இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். ஆட்சி சொல்லாகராதி, நன்னூல், இளங்குமரனார் சொல்வளம், மரபு தொடர் வரிசை, மயங்கொலி சொல்லாகராதி, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பரந்தாமலர், முறை தமிழ் மைதீன், பாவாணர் தமிழ் களஞ்சியம், தொல்காப்பியம், எழுத்து, சொல்லதிகாரம், நவீன தமிழகராதி, அயற்சொல், தமிழ்ச்சொல் அகராதி, பழமொழி 400. அதுக்கப்புறம் தேவிரா புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம எப்படி கேக்குறாங்கன்னா, அதிகமா சங்ககால இலக்கியத்துல பாடல் பாடின அந்த புலவர்களோட வரிசையை வந்து அதிக பாடுறதுல இருந்து குறைவான பாடல் பாடினவங்கள வரிசைப்படுத்துங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தேவிரா புக் தான். இதுதான் ஆத்தன்டிக் சோர்ஸ். ஓகேவா? நான் அவுட் சோர்ஸ்க்காக நானே ஒரு மெட்டீரியல் டைப் பண்ணி கொடுக்க போறது இல்ல. இதுல இருக்கிற இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி இது பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. இதுல இருந்து எடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறேன். ஒரே முட்டா உட்கார்ந்து நம்ம தொல்காப்பியத்தை படிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு அவ்வளவுதான் வெக்ஸ் ஆகி மண்டை காஞ்சு போயிடுவோம். இதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா, ஆட்சி சொல்லாகராதினா ஒரு 6 டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 to 34. நன்னூல்ல இந்த பர்டிகுலர் பேஜ் நம்பர், இளங்குமரனார்ல இந்த பர்டிகுலர் பேஜ் நம்பர், கண்டென்ட் இந்த பர்டிகுலர் திங் தான். மரபு தொடர்லயும் 1 to 12 தான், ஆவரிசை தான். இதுதான் கண்டென்ட், இந்த பேஜ் நம்பர் தான் படிக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு டெஸ்ட் 1 மெட்டீரியல் அப்படின்னு உங்க கையில நான் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். இதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. சோ அதுல என்னென்னலாம் இருக்கும்? கலைச்சொல் இருக்கும். கலைச்சொல் முடிச்ச இதுலயே ஒரே முட்டை கலைச்சொல்லை முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது போவேன்னு பாக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பிடிஎஃப் கொஞ்சம் மாத்தி மாத்தி படிங்க. ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி படிங்க. ஓகேவா? சோ அப்புறம் நன்னூல் இருக்கும். நன்னூல்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிளஸ் பிளஸ் போட்டு சிலதுதான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்களேன். இது எல்லாமே பிளஸ் பிளஸ் போட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிருந்தாதான் நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க அப்படியே போட்டிருக்காங்க. சோ இது உங்களுக்கு படிக்கும்போது கம்ஃபர்டபிள் கொடுக்காது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஏ கூட்டல் அணி எவ்வணி, ஏ கூட்டல் யானைனா எவ்யானை அப்படிங்கறத நீங்க மகப் பண்ணாலும் ஓகே. இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி வருது, இது ஒரு விதி அப்படின்னாலும் இது ஓகே. இந்த விதியோட படிச்சீங்கனாலும் ஓகே. புணர்ச்சி விதி தெரிஞ்ச வரையிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோஃபார் நடந்த எக்ஸாம்ல கேட்கல. சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி தான் நம்ம ஆளுக பண்றாங்க. இப்ப கொஸ்டின் அப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புணர்ச்சி விதி சும்மா அப்படியே நீங்க அப்படியே கண்ணுல மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. பட் இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் எப்படி கொடுத்தாலும் கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இது இது இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம நீங்க விதி மட்டும் படிச்சீங்கன்னா எந்த எக்ஸாம்பிளுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நோத்தோ முன்னாடி மெல்லினம் மிகும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். இங்க என்ன எக்ஸாம்பிள் இந்த ஞெல்லா, நாகா, மாடாக்கு பதிலா வேற என்ன மெல்லினம் முதல் மொழியா வந்தாலும் நம்ம எழுதலாம். வறுமொழி முதல்ல வந்தாலும் எழுதலாம். சோ அதனால நீங்க
உணர்ச்சி விதி படிக்கிறது நல்லது, படிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. ஓகேங்களா? சோ இதுதான் டெஸ்ட் 1. இந்த மாதிரி மொத்தம் இந்த நன்னூல் பார்ட் 7 டெஸ்ட்டுக்கு வரும். 7 டெஸ்ட்லயே நம்ம நன்னூல் பார்ட்ட முடிச்சிருவோம். அதே மாதிரி மரபு தொடர் பாத்தீங்கன்னா 5 பார்ட்ல முடிச்சிருவோம். முடிச்ச உடனே அந்த புக் ஃபுல்லும் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இளங்கு மருனார், அடுத்தது மரபு தொடர் வரும், மயங்கொலி அகராதி வரும். மயங்கொலியில 3 பேஜ் தான் கொடுத்திருப்பேன், ரொம்ப அதிகமான பேஜஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பரந்தாமனார் புக்கு. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். இது வரையிலும் ஏதாவது டவுட்டுங்களா? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரையில ஏதாவது டவுட்டா? ஆம் ஐ மூவிங் ஃபாஸ்ட்? நோ. ஓகே. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நான் ரேண்டமா கொஸ்டின் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் ஃப்ரெஷர் கிடையாது, ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் கொஸ்டின் கேட்கறேன், ரேப்பிடா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ஈச் 5 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதான் ரிவிஷன் டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட்ல இருந்து 5. அதுக்கு அடுத்து 10வது டெஸ்ட்டுக்கு ஒருக்கா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் நீங்க வந்து பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன இதுல இப்போ எடுத்துக்க போறீங்கன்னா, இந்த டெஸ்ட்ல கலைச்சொற்களுக்கு வந்து 45 டெஸ்ட் இருக்கு. கலைச்சொற்கள் 45 டெஸ்ட் நீங்க எப்படி எழுத போறீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஸ்கூல் புக் தான். கலைச்சொற்கள் ஃபுல்லுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக் தான் வந்து இருக்கும். அதுவும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸ் இருக்கும், பாலிட்டி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அடுத்து தமிழ் கூட இருக்கும். தமிழ்ல ஸ்கூல் புக் 6ல இருந்து 12th வரையிலும், அதுக்கப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இது ஃபுல்லுமே இருக்கும். என்னப்பா மெசேஜ்? ஓலைச்சுவடி டெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஓலைச்சுவடி டெஸ்ட்டுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும்பா. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும். ஓகே, இதான் ஓலைச்சுவடி கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த சரியான இணை தேர்ந்தெடுக, பொறுத்துக. ஏன்னா இப்போ எல்லா ஓரளவு நாங்க டெஸ்ட் கொடுத்துருக்கிற கலைச்சொற்கள் எல்லாமே கொஸ்டினா கேட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த மாதிரி பொறுத்துக இதெல்லாமே வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்லாம் கொஞ்சம் கலந்து கலந்து எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக டைரக்ட் கொஸ்டின் வந்து இல்லாம இந்த மாதிரி எத்தனை இணைகள் கரெக்ட், என்னென்ன இணை கரெக்ட், தப்பு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். பாருங்க, இல்லைன்னா இது எடுத்த வேர்டு ஃபைல் இருக்கு, நீங்க ஜெராக்ஸ் போட்டு எழுதுறீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற வேர்டு ஃபைல் கொடுத்துறேன். நீங்க இந்த அலைன்மெண்ட், இந்த இடத்துல அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எனக்கு அதிகமா இந்த அலைன்மெண்ட் தெரியாது, இல்லைன்னா நானே உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்களுக்கு தனியா கொடுத்துருவேன். ஓகேவா? இல்ல நீங்க லேப்ல பார்த்தாலும் ஈஸி தான்ப்பா. 100 கொஸ்டின்ஸ் தானே நம்ம போட போறோம். ஃபாண்ட் சைஸும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சு நீங்க போட்டுக்கோங்க. சரியா? அது மாதிரி நைட் டைம், மேக்ஸிமம் நைட் டைம் பார்க்காத மாதிரி, ஆஃப்டர்நூன் டைம்ல கொஸ்டின் போடுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் குரூப் எதுவுமே கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். இன் தட் வாட்ஸ்அப் குரூப் ஐ ஷேர் ஒன்லி த ஜூம் லிங்க் ஃபார் ரிவிஷன் கிளாஸஸ். ரிவிஷன் கிளாஸஸ்க்கு ஜூம் லிங்க் மட்டும் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். மற்றதுல எப்படி ஹவு டு கம்யூனிகேட் வித் யூன்னா த்ரூ கொஸ்டின்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் தான் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்டாப்பா? ஸோ ஒரு நாள் ஆனா உங்களுக்கு ஷெட்யூல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்ப்பா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நீங்க எழுதக்கூடிய தமிழ் டெஸ்ட்டுக்கும் ஜிஎஸ் ஆப்டிக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜிஎஸ் ஆப்டியும் 200 கொஸ்டின் எழுத போறீங்க. அதே சமயத்துல நீங்க என்ன எழுத போறீங்க, சிலபஸ் வைஸா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்குல்ல, அதையும் நீங்க எழுத போறீங்க. இந்த ரெண்டுக்கும் சேம் டேட் தான். ஓகேங்களா? அடுத்தது ஓலைச்சுவடி சீரீஸ்க்கு மட்டும் இந்த புக்ஸ் நம்ம ஒரு 15 புக்ஸ் எக்ஸ்ட்ரா இது ஃபாலோ பண்றோம்ல, இதுக்கு மட்டும் நான் டேட் போடாம கொடுத்துருக்கேன். இது நீங்களாவே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல டம்ப் பண்ணா நீங்க எதுவுமே எழுத முடியாம போயிடும். அதனால இந்த ஓலைச்சுவடி சீரீஸ் மட்டும் யூ சூஸ் யுவர் ஓன் டைம். அண்ட் ஆல்சோ இந்த 45 கலைச்சொற்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ஒன்னு எழுதுங்க. 12th ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்களா, 2 days ஒன்ஸ் அடுத்தது வாங்கிருங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு இன்னொன்னு வாங்கிருங்க. ஸோ இந்த 45 டெஸ்ட்டுக்கும் இந்த ஓலைச்சுவடி 36 டெஸ்ட்டுக்கும் ஐ டிடன்ட் புட் எனி டேட். இட்ஸ் யுவர் விஷ். யூ கேன் ஷெட்யூல் யுவர் ஓன் டைம். உங்க டைம் எடுத்து நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஒரு நிமிஷம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. டேட் ஷெட்யூல் எப்படி கவர் பண்றது? எனக்கு ஷெட்யூல் கொடுக்கல. ஓகே, ஐ கிவ் ஷெட்யூல். எனக்கு உங்களுக்கு தெரியும், என்னோட நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. கால் வெயிட்டிங்கா இருந்தா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். நான் நம்பர் ஷோ பண்றேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். நாளைக்கு 10 o'clock நான் ஷெட்யூல் பண்ண சொல்றேன் இந்த வீடியோவை. சி இந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க.
ஓகே, நான் உங்களுக்கு ஷெட்யூல் குடுக்குறேன். உங்களுக்கு ஷெட்யூல்னா இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன்ல இந்த ஷெட்யூல் வரும். இன்னொரு ஷெட்யூல் வரும். என்ன வரும்? கலை சொற்களுக்கு அந்த 45 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ அது வரும் உங்களுக்கு. இந்த மாரி இப்ப நம்ம எப்படி ஒரு 9:00 கிளாஸ் வைக்கிறோம். அந்த மாரி ஃப்ரீக்வென்ட்டா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வாரத்துல ஒரு 2, 3 கிளாஸாவது போட்டுருவேன். அதுல நான் ரேண்டமா கொஸ்டின்ஸ் கேட்பேன். பாலிட்டினா பாலிட்டி கொஸ்டின், தமிழ்னா தமிழ் என்ன வேணா எப்படி வேணா கேட்பேன். ஓகே, இந்த சிலபஸ்ல இருந்து தான் கேட்கணும். இந்த வாரம் டெஸ்ட் 2 தான் மேம். நீங்க டெஸ்ட் 2ல இருந்து தான் கேட்கணும்லாம் எதிர்பார்க்க கூடாது. நான் டக்குன்னு ஐஎன்எம் லீடர் சொல்லுவேன். இன்னைக்கு டேட் பார்ப்பேன். ஆகஸ்ட் 12. வாட் இஸ் த டே டுடே? ஆகஸ்ட் 12ங்கிறது என்னது? சில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பேன். சில ஸ்கீம்ஸ் கேட்பேன். ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸ். ஓகே, உங்களோட டெஸ்ட்டுக்கும் நான் கிளாஸ் வைக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. உங்களை வந்து நான் எக்ஸாமுக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். இந்த வார டெஸ்ட்டுக்கோ இல்ல நாளைக்கு நடக்க போற டெஸ்ட்டுக்கோ உங்களை நான் தயார்படுத்தல. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட கிளாஸஸோட மோட்டிவ். அதுல வேணா நீங்க எனக்கு சஜஷன் சொல்லுங்க. வாட் டைப் ஆஃப் சஜஷன் வில் பி வெல்கம்னா, ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் சொல்றது. அந்த மாதிரி வேணா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்பா. அதுக்கு தான் சொல்றேன். சரியா? ஷெட்யூல் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே. இது வரையில ஏதாவது டவுட் இருக்குங்களா? Is it clear for you? Yes, Okay, ma'am. those who joined already are going to join. எல்லாருக்கும் சொல்றேன். இல்ல எனக்கு அந்த ஓலைச்சுவடி இந்த 30 சொல்றீங்க இல்லையா? இந்த 30 டெஸ்ட்டுக்கு சொல்றீங்கல்ல, இந்த புக்கோட பிடிஎஃப் மட்டும் எனக்கு குடுத்துருங்க. நான் ஜாயின் பண்ணல மேம். எனக்கு இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் குடுத்துருங்கனாலும் ஓகே தான். இந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்கனாலும் என்கிட்ட ஷெட்யூல் வாங்கிக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? சோ இந்த மாதிரி தேவிரா புக்கை நான் உங்களுக்கு குடுத்துருவேன். தேவிரா புக் எதுக்கு? யூனிட் 6க்கு கவர் ஆகும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலும். இதுல அதிகமா இந்த மேற்கோள்ல நீங்க படிக்க வேண்டாம்ப்பா. மேற்கோள் படிக்காம ஜஸ்ட் ஆசாரம்னா என்ன? ஒழுக்கம். எத்தனை பாடல் இருக்குது? யாரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க? அந்த ஆசிரியர் சைவரா வைணவரா? அவருக்கு வந்து எத்தனாம் நூற்றாண்டை அவர் சேர்ந்தவர்? அந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரேரா என்ன பாவகையில ஆயிருக்கு அப்படிங்கறது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? பழமொழி 400 இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. நான்மணிக்கடிகை, நாலடியாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. நாலடியார்ல அறத்துப்பால்ல எவ்வளவு, பொருட்பால்ல 24 அதிகாரம், காமத்துப்பால்ல 3 அதிகாரம், இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே படிக்கணும். சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு இடத்துல 102 பாடல் இருக்கு. ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 97 இருக்கும். சோ ஸ்கூல் புக்ல என்னவோ அதுவே ஃபைனலா இருக்கும். சோ அது நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் இருக்கிற மாதிரி பெரும்பஞ்ச மூலமே இருக்கும். ஓகே, அது தேவரா புக்ல கொடுத்திருக்காங்களா? சரி, மேக்ஸிமம் இதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்கப்பா. நீங்க எது வரையில் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த சங்க காலத்துல இருந்து. ஓகே, நம்ம இது நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் நான் இது ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஔவையார் பாடல்கள் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அது எதுல இருக்கு? யூனிட் 7ல இருக்கு. யூனிட் 7னா அழகு 7ல இருக்கு. நம்ம தமிழ் சிலபஸ்ல தான் இருக்கு. அதனால நீங்க இது படிக்கும்போது கையோட ஔவையார் பாடல்களும் படிச்சிருங்க. இந்த அறநெறி சாரம், வெற்றி வேட்கையில ஆக்சுவலி சிலபஸ்ல இருக்கு. சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலும் இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் நமக்கு எதுல இருந்தே கேட்டுறாங்க. 10 பாட்டு, இந்த 17 மேல் கணக்கு, 17 கீழ்கணக்கு, சங்ககாலம், முதல் சங்கம் யாரு தோற்றுவிச்சாங்க, கடைச்சங்கம் யார் தோற்றுவிச்சாங்க, முதல் சங்கத்துக்கு எத்தனை புலவர்கள் ஆதரிச்சாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம அனலைஸ் பண்றதுல கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாங்க. இன்டர்நேஷனல் யூத் டே, ஓகே. எலஃபண்ட் டே, ஓகே. இன்டர்நேஷனல் எலஃபண்ட் டே டுடே. ஓகே, இன்டர்நேஷனல் யூத் டே பத்தி எனக்கு ஐடியா இல்ல. சரி, நம்ம மினிஸ்டர் யாருப்பா? ஃபாரஸ்ட் மினிஸ்டர் யாரு? வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு ஆர்.வி. இந்த மினிஸ்ட்ரி ஃபுல்லுமே டிவிக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? வெங்கடேசன் சார் புக்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லுமே நீங்க படிக்கணும். ஓகேவா? ஆர்.வி. ரஞ்சித் குமார் ஃபுல் மினிஸ்ட்ரியுமே படிங்க. ஓகேவா? நம்ம கிளாஸஸ்ல எல்லாம் அதை பார்த்துடலாம். 2025 கணக்கெடுப்பின்படி எவ்வளவு காட்டு யானைகள் இருக்குன்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுனா 3170 காட்டு யானைகள் இருக்கு. நமக்கு தெரியும். அப்ப யானை பாதுகாப்பகம் மொத்தம் 5 பாதுகாப்பகம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்கள் யானை மோதலுக்காக 20 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து ஹைலைட். இன்னைக்கு நியூஸ் ஹைலைட். நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஓகேவா? சரி, ஓகே. அவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஃபீஸ் டீடைலும் நான் சொல்லிடுறேன் கையோட உங்களுக்கு. இது ஜிஎஸ் கொஸ்டினும் அது ரிலேட்டடாவும் சொல்லிடுறேன். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க இந்த ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் வேணா நீங்க சாம்பிளுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க வாங்கி படிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் இப்படி ஸ்க்ரோல் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் தெரியாது.
நான் இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அங்கங்க உங்க கண்ணு படுதா? கூற்று, காரணம்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே. கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. மேட்ச் கேட்டிருக்காங்க. ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்? ஹவ் மெனி பேர்ஸ் ஆஃப் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அத மட்டும் இப்ப நான் காமிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் வந்து ஷெட்யூல் வந்து வாங்கிக்கோங்க. சாரி. ஒரு சாம்பிள் வாங்கிக்கோங்க, டெமோ வாங்கிக்கோங்க. ஓலைச்சுவடி சீரிஸோட மெட்டீரியலும் ஒரு டெமோ வாங்கிக்கோங்க நீங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லுமே நீங்க வாங்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஆனா, டைம் நமக்கு இல்ல. ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு வழிகாட்டுதல் இருந்தா தான் நம்ம போவோம். இன்னைக்குள்ள இத முடிக்கணும், நாளைக்குள்ள இத முடிக்கணுங்கிறது இருந்தா மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பயணம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த மாரி போயிருக்கும். ஓகேவா? நான் அன்னோட்டட் வந்து நான் கேன்சல் பண்ணிறேன்ப்பா. இது இன்னைக்கு ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தனால நான் அத அப்படியே எடுத்துருக்கேன். இத நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி குடுத்துர்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்கறக்கு. சோ இது ஃபுல்லும் புக்ல எங்க இருக்குதுன்னு, இது நான் கசகசன்னு நான் எடுத்து தந்துர்றேன். ஓகே. எடுத்து தர சொல்றேன். எனக்கு இது பண்ண தெரியாது. ஓகேங்களா? சோ இந்த மாரி ஆன்சர் அதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே பைலிங்குலா இருக்கும்ப்பா. சோ அதனால நீங்க அது ஒண்ணும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஆனா வீடியோ ஆன்சர் டிஸ்கஷன் இருக்காது. மேக்ஸிமம் வீடியோ பார்க்கறது தவிர்த்துருங்க. ஏன்னா, இட் டேக்ஸ் மோர் டைம். அதனால நீங்களே பார்த்துக்கோங்க. ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தானே குடுக்குறோம். அதனால நீங்களே பார்த்துக்கலாம். இல்ல புக்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, அது எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு பார்த்துக்கலாம். இது வந்து வேர் டூ ஸ்டடிப்பா. வேர் டூ ஸ்டடி ஃபுல்லுமே உங்களுக்கு குடுத்துருவா. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா நீங்க இது எங்கெங்க கவர் பண்ணணும். அப்ப நீங்க உடனே ஷெட்யூல் போறீங்க. ஷெட்யூல்ல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்கா? அப்ப நீங்க பாலிட்டிக்குள்ள வரீங்க. இது பாலிட்டி ஃபுல்லுமே வேர் டூ ஸ்டடி இருக்கு. அப்ப பாலிட்டி ஃபுல்லும் வேர் டூ ஸ்டடில நிர்வாகம், நாடாளுமன்றம்னா டக்குனு 10த் புக்க முடிக்கிறீங்க. அடுத்து 12த் புக்க முடிக்கிறீங்க. இது ஆட்சித்துறையில இது மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்லயும் அதே பாடம் தான். அது மாறப் போறதில்ல. லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட்டா இந்த டெஸ்ட்ல, அப்ப 6த், 9த், 11த் மட்டும் எடுத்துட்டு நீங்க லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் முடிச்சுருங்க. எலக்ஷனா, சோ இதுதான் 7த்ல இருக்கு, 9த்ல இருக்கு, 11த்ல இருக்கு. டக்குன்னு முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டுறணும். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் இந்த டேட்ட விட 1 ஆர் 2 டேஸ் வேணா கழிச்சு எழுதுங்க. இல்லைன்னா உங்க என்ன ரீசன்னு எனக்கு சொல்லிருங்க. ஓகேவா? சோ நமக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ரிசல்ட் ஓரியன்டடா நம்ம படிக்கிறோம். கசகசன்னு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுக்கறது. ஏன்னா, அதுல இருக்கிறத மட்டுமாவது நீங்க படிக்கணும். அதுல இருக்கிறது மட்டும்னா என்ன அர்த்தம்? எதுல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க? பஞ்சாயத்து ராஜ்னா எது எதெல்லாம் படிச்சா போதும்? அப்படிங்கிற மாரியான ஐடியா நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காத நாளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எம்சிக்யூ ஒரு 10, 15ஆவது கண்ல பார்த்துருங்க. எய்தர் இட் மே பி அ பிஒய்க்யூ ஆர் சம் அதர் அகாடமிக் கொஸ்டின் ஆர் அகாடமிக் கொஸ்டின் ஆர் வாட்டெவர். ஓகே. ஸோ எம்சிக்யூ நீங்க பார்க்காத நாளும் இருக்கக்கூடாது. இதுதான் பிரிப்பரேஷன். ஓகேவா? ஓகேப்பா. இது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ங்கிறனால நான் வைண்ட் அப் பண்றேன். எனி டவுட் இன் இட்? இஸ் எனி டவுட்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஷல் ஐ டிஸ்கஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? இப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா? இது ஃபுல்லுமே அவுட் சோர்ஸ் தமிழ் ஆகட்டும், 36 டெஸ்ட்டு, சிலபஸ் வைஸ் இதுல 29 டெஸ்ட் தமிழுக்கு. ஸோ இந்த 36 டெஸ்ட்டும் எவ்வளோ மார்க்குக்கு வரும்? 100 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. கொஸ்டின் மட்டும் நான் சொல்றேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின் மட்டும் ஐ வில் டிஸ்கஸ். ஸோ 100 அப்ப 3600 வருது. இங்க சிலபஸ் வைஸ் தமிழுக்கும் 100. இங்க ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட்க்கு இந்த 25 டெஸ்ட்டுக்கும் 200 வருது. இந்த கலைச்சொற்கள் மட்டும் நான் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா 6த், 7த் எந்த அளவு கலைச்சொற்கள் இருக்கோ அது. இப்போ ஒரு மொத்தமே ஒரு 40 தான் இருக்கு அப்படின்னா 30 கொஸ்டின் வரும். அந்த மாதிரி வேணா ஐ கேன் பிரிடிக்ட். ஸோ வி கேனாட் பிரிடிக்ட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன் கலைச்சொல் டெஸ்ட் சீரிஸ். அவ்வளவுதான். ஸோ டோட்டலா ஒரு 13,000 பக்கமே நீங்க கொஸ்டின் வந்து எழுதுவீங்க. இப்ப நான் எப்படி ஸ்பீடா இது சொன்னேன், அதே மாரி ஸ்பீடா கொஸ்டின் கேட்பேன். அது வந்து ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். இன் மை ஃப்ரீ டைம்ல நான் என்ன டேன்னு என்னால முன்னாடியே சொல்ல முடியாது. பட் ஐ கேன் டெல் த டைம். எவ்ரி திஸ் டைம் ஒன்லி 9 to 10 இந்த மாரி. இல்லன்னா நீங்க 8:30 அந்த மாரி வைக்கலாமான்னு நான் வேணா போல் போடுறேன். நீங்க சொல்லுங்க. ஓகேவா? 8:30 to 9:30 2 செஷன் இருக்குப்பா. ஒரு செஷன் 40 மினிட். அந்த 40 மினிட்க்கு அப்புறம் ஒரு 10 மினிட் பிரேக் விடுவேன். நெக்ஸ்ட் செக்ஷன். ஒரு செஷன்ல தமிழ் இருக்கும். இன்னொரு செஷன்ல ஜிஎஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். ஒரு நாள் பார்க்க முடியல, உங்கனால பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு யூடியூப்லயே போட்டு அத அனலிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் குடுத்துருவேன். நீங்க ரெக்கார்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஓவராலே இது வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் டே தானே ஃபர்ஸ்ட் டேட் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதனால அப்ப மட்டும் ₹999 நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 3000 கோர்ஸ். ஓகே. இண்டிபெண்டன்ஸ் வரையிலுமே நீங்க 999க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கலைச்சொல் மட்டும் போதும் மேம் அப்படின்னா 199 ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அவுட் சோர்ஸ் மட்டும் எனக்கு அந்த 36 டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் குடுத்துருங்க. அந்த 36 டெஸ்ட் மட்டும் குடுத்துருங்க அப்படின்னா
அதுல வந்து உங்களுக்கு போதும். ஆனா இந்த அவுட் சோர்ஸ் தமிழ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? கலை சொற்கள் வரும். இந்த அவுட் சோர்ஸ் தமிழ் மட்டும் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த சிலபஸ் வைஸ் 29 டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இது ஃபுல்லு வரும். அடுத்து ஜிஎஸ் ஆப்டிடியூட் மட்டும் போதும் அப்படின்னா 499. இது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரையும் தான் 12 மணி வரையிலும் தான் உங்களுக்கு இது சரியா. மறுபடியும் நான் இப்பதான் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், அட்டன் பண்ற உங்களுக்கு சொல்ல, யூடியூப் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இது தமிழ் பேட்ச் மட்டும் ஆர்வீர் தமிழ் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த 499 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்துடும். 16 அவுட் சோர்ஸ் கவர் பண்ணிருவோம். சிலபஸ் வைஸும் வந்துடும். கலை சொற்கள் 45 டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இது வந்து சம்மப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க 15 ஆகஸ்ட் விட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல 1300 நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. நம்ம கொஸ்டின்ஸ் வேணா கொஞ்ச நேரம் பார்க்கலாமா? ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு பார்க்கலாமா? ஓகே, நம்ம 10 மினிட்ஸ் பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு செஷன் க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் இப்ப இருக்கிறதுல ஒரு ஆஃப் பேர் அரை பேர் இருந்தீங்கன்னா கூட பாத்துக்கலாம். 8 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம். ஓகேவா? சரி, அகலாய்வுல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? எனக்கு வந்து இந்த செஷன் வந்து இன்டராக்டிவா இருக்கணும். இன்டராக்டிவா இருந்தாதான் நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கற்றலில் கேட்டல் இனிது தானே. இது எந்த நூல்ல பாத்தீங்க? கற்றலில் கேட்டல் இனிது. பழமொழி 400 என்ன? பொருணை அருங்காட்சியகம் எங்க இருக்குப்பா? நீங்க பார்த்தே சொல்லுங்க, ஒண்ணும் தப்பில்ல, பார்த்தே சொல்லுங்க. பொருணை அருங்காட்சியகம் எந்த மாவட்டம்? நெல்லை மேம், திருநெல்வேலி. அவ்வளவுதான். திருநெல்வேலி இருக்கு. மஸ்கி மஸ்கி எங்க இருக்கு? இப்பதான் பார்த்தோம். கர்நாடகாவா மேம்? மஸ்கி கர்நாடகா. ஓகே. பாலூர் எங்க இருக்கு? பாலூர் இதுல இல்ல, நானா கேக்குறேன். இருக்குது, இதுல இருக்கு. இந்த பேஜ்ல இல்ல, நான் காட்டுற பேஜ் இல்ல. ஒடிசா. ஓகே, ஒடிசா. கங்கை கொண்ட சோழபுரம் என்ன டிஸ்ட்ரிக்ட்? கங்கை கொண்ட சோழபுரம் என்ன டிஸ்ட்ரிக்ட்? அரியலூர் மேம். நாவாய் அருங்காட்சியகம் எங்க இருக்கு? நாவாய் அருங்காட்சியகம் எங்க இருக்கு? ராமநாதபுரம். ராமநாதபுரம். நொய்யல் அருங்காட்சியகம் எங்க இருக்கு? ஈரோடு. ஈரோடுல இருக்கு. ஈரோடுல என்ன ஃபேமஸ்பா? மஞ்சள் மேம். ஈரோடு மஞ்சள் வந்து ஃபேமஸ். மருங்கூர் எங்க இருக்கு? மருங்கூர் எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு மருங்கூர்? மருங்கூர்னா கடலூர் மேம். மருங்கூர் எங்க இருக்கு அப்படின்னா கடலூர்ல இருக்கு. திருமலாபுரம் எங்க இருக்குப்பா? திருமலாபுரம் அகழ்வாய்வு எங்க இருக்கு? இந்த இடம் தென்காசியில இருக்கு. சென்னனூர் எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி மேம். சென்னனூர். கிருஷ்ணகிரி செங்கனூர். திருமலாபுரம் எங்க பார்த்தோம்? திருமலாபுரம் எங்க பார்த்தோம்? தென்காசி. திருமலாபுரம் தென்காசி. பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை. சொல்லுங்க. பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை. வெரி குட். கீழமண்டி எங்க இருக்குப்பா? அந்த ஊர்லயுமே 3 சொல்லி நகரம் வரும். இதுல 3 சொல்லி நகரம். திருவண்ணாமலை மேம். வெரி குட். திருவண்ணாமலை. யா கரெக்ட். ஓகே. அதுக்கு அடுத்தது கீழடி நமக்கு தெரியும். கீழடி சிவகங்கை. கீழடி சிவகங்கை. ஓகே. ஓகே. இரும்பு எங்க அதிகமா இருக்குப்பா? இரும்பு காலத்தை பத்தியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எந்த இடத்துல? ரொம்ப பழமையான இரும்பு காலம். ஆதிச்சநல்லூர் இல்ல, வேற? சிவகலையில தானப்பா? சிவகலையில தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்படிதானே? சிவகலையில தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. இது நான் அன்நோட்டட் PDF கொடுக்குறேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஃபுல்லுமே வாங்கிக்கோங்க. ஜாயின் பண்ணாலும் பண்ணாதவங்க யாரா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த அன்நோட்டட் PDF நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. 10 பாட்டு நூல்ல 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே தொகை நூல் அது என்னப்பா? ஒரே தொகை என்னது? நாலடியார். தமிழ்நாடு இந்த கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. இது சோசியல் புக்லயே நமக்கு இருக்கு 6th. தமிழ்நாடு பண்டைய நினைவு சின்னங்கள், வரலாற்று மற்றும் தொல்லியல் தலங்கள், எச்சங்கள் சட்டம் என்ன வருஷம்? அதோட விதிகள் என்ன வருஷம்?
சட்டம் என்ன சட்டம்னா வருஷம், விதிகள் என்ன வருஷம்? 1966 மேம் சட்டம். விதிகள்னா 1971. ஓகே. நான் மேட்ச்ல சொல்றேன். இந்த பக்கம் பதுமனார் சொல்றேன். லெஃப்ட் சைடு பதுமனார் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடு எந்த 15 கீழ்கணக்கு நூல் இருக்கும்? பதுமனார். பதுமனார் நாலடியார் சொல்ற, மேம். தருமர் சொல்ற. நாலடியார். பதுமனார் கொடுத்தாலும் தருமர் கொடுத்தாலும் நாலடியாரோட மேட்ச் பண்ணுவோம். ஏன் ஏன் ஏன்னா அப்படி அது மேட்ச் பண்றோம்? தொகுத்தவர். அவங்க 2 பேருக்கும் நாலடியார் வரும். என்ன டிஃபரன்ஸ்? பதுமனார் எப்படி வந்து உரை எழுதியிருப்பாங்க, தருமர் வந்து எப்படி உரை எழுதியிருப்பாங்க? தர்மர்னா பாலாக பிரிச்சு சொல்லிருப்பாரு. அறத்துப்பால் பொருட்பால் அந்த மாதிரி பால் பிரிச்சு பகுப்பு பண்ணிருப்பாங்க. இதே அதிகார பகுப்பு பண்ணிருக்கிறவங்க யாரு? இல்லப்பா, பால் தர்மர் பகுப்பு தர்மர், அதிகார பகுப்பு தான் யாரு? பதுமனார். பதுமனார். ஓகே, சரி. இது சொல்லுங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ ஒருவர் இந்திய குடிமகனா வேணும்னா ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் கண்டிஷன்? இந்தியாவுல பிறந்திருக்கணுமா, இந்திய வம்சாவளியா இருக்கணுமா, இந்தியரை மணந்திருக்கணுமா, இல்ல வந்து குடியுரிமைக்காக பதிவு செஞ்சிருக்கணுமா? இங்கிலீஷ்ல வந்து ஆன்சர் டினோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து தமிழ் கொஸ்டின் காட்டுறேன். இந்திய குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எத்தனை டைம் திருத்திருக்காங்கப்பா? 9 முறை. 9 முறை திருத்திருக்காங்க. சோ 9 டைம். ஓகே. 9வது ஷெட்யூல் என்ன? 9வது ஷெட்யூல் என்ன? பஞ்சாயத்து. 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 9B என்ன? 9B என்ன? 9வது பார்ட் தானப்பா பஞ்சாயத்து. 9வது ஷெட்யூல் கேக்குறேன். ஷெட்யூல்னா என்னன்னு தெரியுமா தமிழ்ல? ஒரு நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணி. ஷெட்யூல்னா இது அட்டவணை. அட்டவணை. 9வது அட்டவணை என்ன? நில சீர்திருத்தம். கரெக்டா? சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல் பண்ணுங்க. ஆப்ஷன் டி. இந்தியால பிறந்திருக்கணுங்கிறது கரெக்ட். ஆனா மணந்திருக்க வேண்டும்ங்கறத அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்ப 3 வராது. ஆன்சர்ல 3 வராது. சோ இதுதான் ஆன்சர் இல்லையா? இந்தியாவுல பிறந்திருக்கணும், வம்சாவளியா இருக்கணும், குடியுரிமைய பதிவு பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, டசன்ட் இருக்கு, பர்த் இருக்கு, மேரேஜ் இருக்கு. அது எத்தனை வழியில குடியுரிமை பெறலாம், எத்தனை வகையில குடியுரிமை இழக்குறாங்க? எத்தனை 5 வகையில 3 மேம். குடியுரிமை பெறாங்க? எத்தனை 5 வழியில பெறாங்க. எத்தனை வகையில இழக்குறாங்க? 3 டைப்ஸ்ல இழுக்குறாங்க. யா சிட்டிசன்ஷிப் பத்தி எது கரெக்டான கூற்றுன்னு கேக்குறாங்க. சோ ஒரே ஒரு இதுதான் கரெக்ட். என்னன்னு சொல்லுங்க. ஒன்லி ஒன் தான் கரெக்ட். பார்ட் 4ல இருக்குதுங்கறாங்க. 4லயா இருக்குப்பா? என்ன பார்ட்ல இருக்கு? பார்ட் 2. சோ இது தப்பு. அடுத்தது பாருங்க. பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். அதாவது பிறப்பு இப்போ இந்திய குடியரசுத் தலைவருக்கு என்ன தகுதிப்பா? ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்ப பிறந்திருந்தாலும் ஓகே. குடிமை அளிக்கும் செயல்முறை பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை டசன்ட், இந்த மாதிரி இதுலயுமே குடியரசுத் தலைவர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, டவுட்னா அடுத்தது வந்துருங்க. உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இலக்கு செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். அந்த 3 வழி தானே சொல்றாங்க. நான் இங்கிலீஷ்ல பாக்குறேன். ஆனா இந்த 3 கரெக்ட் தான். குடிமகன் அயலார் இல்ல. the question is which one is right அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் தப்பு தானே. தப்புன்னு கேட்டிருந்தாங்க. எது கரெக்ட்னு தான் கேக்குறாங்க. குடிமகன் அயலார் 2 பேருக்குமே எல்லா வகையான சிவில் ரைட், பொலிட்டிக்கல் ரைட் இருக்கா? கிடையாது இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு எக்ஸெப்ஷனே நிறைய வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப எது மட்டும் தான் கரெக்ட்? தேர்ட் ஒன் மட்டும் ரைட் மேம். தேர்ட் ஒன் மட்டும். இல்லப்பா, இது இன்னொன்னு கரெக்ட். ஆப்ஷன்ஸ் கீழ இருக்கா? தமிழுக்கு ஃப்ரீ கட் இருக்காங்க. இது பாருங்க, இதுவும் கரெக்ட் தானே. பிறப்படிப்படையில மட்டும் இல்ல, சிட்டிசனா இருந்தாவே போதும். குடிமை அளிக்கிற செயல் மூலமா இருந்தாலும் சரி, பிறப்பும் இருந்தாலும் சரி. 2 and 3 இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? போத் சிட்டிசன் பை பர்த் as well as naturalized citizen. அதே மாதிரி ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரைவேஷன். there are 3 ways to lose the citizenship. ஓகே, அப்ப 2வும் கரெக்ட் தான்,